யோபே, என் நியாயத்தை கேளும். அதிகாரம் 31. யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். இதோ என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நெல்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. யோபுவின் சிநேகிதர் 3 பேரும் அவர் மீது குற்றம் சொல்லி அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். எலிகு அந்த 3 பேரோடு சேர்ந்து கொண்டு யோபுவை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்தவில்லை. யோபு அவருடைய கருத்துக்களை மறுத்து பேசுகிறார். அவர்களுடைய விவாதத்தில் உண்மை இல்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு பதிலாக அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். எலிகுவோ நியாயங்களை பேசப் போகிறார். யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும் என்று எலிகு யோபுவிடம் சொல்லுகிறார். எலிகு யோபுவின் சிநேகிதரைப் போல அவர் மீது குற்றம் சொல்லப் போவதில்லை. எலிகுவின் வார்த்தைகளும் கருத்துக்களும் புதியவை. அவர் யோபுவுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசப் போகிறார். ஆகையினால் தான் பேசப்போகிற வார்த்தைகளுக்கெல்லாம் யோபு செவி கொடுக்க வேண்டும் என்று எலிகு அவரை விரும்பி கேட்டுக்கொள்கிறார். எலிகு திட்டமிட்ட பிரகாரம் தன்னுடைய வாயை இப்போது திறக்கிறார். அவருடைய வாயில் இருக்கிற அவருடைய நாவானது இப்போது பேசுகிறது. எலிகுவின் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. எலிகு எதை நம்புகிறாரோ அதையே பேசுகிறார். தன்னுடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சைகளை எல்லாம் எலிகு வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார். இருதயத்தின் நினைவுகளை வாயானது பேசும். எலிகுவின் வார்த்தைகள் மிகவும் எளிமையானவை. அவை வெளிச்சத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளில் மாய்மாலமோ புரிந்து கொள்ள முடியாத ரகசியமோ இல்லை. எலிகுவின் வார்த்தைகளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று எலிகு சொல்லுகிறார். எலிகு யோபுவிற்கு கூறிய வாக்குறுதிகள். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். நீர் விரும்புகிறபடி தேவனுடைய சார்பாக நான் உமக்கு பதில் கூறுவேன். நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. எலிகு யோபுவைப் போலவோ அவருடைய சிநேகிதரைப் போலவோ வயது முதிர்ந்தவர் அல்ல. எலிகு ஒரு இளவயதுள்ளவர். வயதிலும் அனுபவத்திலும் எலிகுவால் அவர்களோடு போட்டி போட முடியாது. ஆனாலும் அவர் தன்னுடைய இளமை பருவத்தை அசட்டை பண்ணவில்லை. தான் இளைஞனாக இருப்பதினால் தனக்கு தெரிந்ததை பேசாமல் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று எலிகு நினைக்கவில்லை. யோபு சொல்லுகிற மறுமொழிகளை எலிகு கவனித்து கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும் என்று எலிகு யோபுவிடம் சொல்லுகிறார். நம்முடைய பேச்சிலும் செய்கையிலும் தேவனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்காக பேச வேண்டும். நம்முடைய விவாதங்களில் தேவனுடைய சுபாவங்களை சொல்ல வேண்டும். ஆனால் யோபுவோ தன்னை பற்றி மாத்திரமே பேசுகிறார். யோபுவின் சிநேகிதர்களோ யோபுவை குற்றப்படுத்தி மாத்திரமே பேசுகிறார்கள். அவர்கள் யாருமே தேவனை பற்றியோ அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை பற்றியோ அல்லது தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை பற்றியோ பேசவில்லை. எலிகு யோபுவோடு பேச ஆரம்பிக்கும் போதே தேவனை பற்றித்தான் பேசுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று எலிகு சொல்லுகிறார். இதைத் தொடர்ந்து, இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்றும் எலிகு சொல்லுகிறார். எலிகுவின் வார்த்தைகளில் தேவனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. யோபுவும் தானும் சமமானவர்கள் என்று எலிகு கூறுகிறார். இவர்கள் இருவருக்குமே ஒரே மாதிரியான ஜீவ சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவருமே மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். எலிகு கிறிஸ்துவின் முன்மாதிரியான அடையாளம் அல்ல. தமக்கும் யோபுவுக்கும் இடையில் மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு தேவன் எலிகுவை அனுப்பவில்லை. தேவன் சொல்லக்கூடாத சில காரியங்களை எலிகு கூறுகிறார். ஒரு சிலர் எலிகுவை கிறிஸ்துவின் முன்மாதிரியான அடையாளம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த வியாக்கியானம் தவறானதாகும். இதற்கான காரணங்கள்:
யோபுவின் சிநேகிதரிடத்தில் எலிகு தயவை எதிர்பார்க்கிறார். யோபுவின் சிநேகிதரை கர்த்தர் கடிந்து கொண்டார். யோபு ஞானமில்லாமல் பேசினார் என்று எலிகு கூறுவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக உள்ளது. யோபு ஏற்கனவே அனுபவிக்கும் பாடுகளை விட இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று எலிகு விரும்புகிறார். தேவன் இதுபோல விரும்புவதில்லை. யோபு தன்னை தேவனை விட நீதிமானாக கூறியதாக எலிகு குறை கூறுகிறார். ஆனால் யோபு அவ்வாறு கூறவில்லை. யோபுவின் துன்மார்க்கத்தை எலிகு கடிந்து கூறுகிறார். இந்த விஷயத்தில் எலிகு யோபுவின் சத்துருக்களோடு ஒத்துப்போகிறார். தேவன் தமது கோபத்தினால் யோபுவை உபத்திரவப்படுத்துகிறார் என்று எலிகு கூறுவது தவறான சத்தியமாகும். யோபு ஞானமில்லாமல் தன்னுடைய வார்த்தைகளை அதிகரிக்கிறார் என்று எலிகு கூறுவது தேவன் யோபு 42:7 வசனத்தில் கூறியிருப்பதற்கு முரணாக உள்ளது. தான் தேவனுடைய சார்பாக பேசுவதாக எலிகு கூறுவதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. தன்னை அறிவில் தேறியவனாக எலிகு கூறுவது தவறு. தேவனை பற்றியும் துன்மார்க்கனை பற்றியும் எலிகு கூறும் காரியங்கள் உண்மைக்கு மாறானவை. எலிகு பேசி முடித்த பின்பு தேவன் தாமே யோபுவிடம் பேசுகிறார். இதனால் எலிகு தேவனுடைய சார்பாக பேசவில்லை என்பது தெளிவாகிறது. யோபுவும் தான் படைக்கப்பட்ட விதத்தை இதற்கு முன்பு வேதனையோடு சொன்னார். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ என்று யோபு சொன்னார். யோபுவின் வார்த்தைக்கும் எலிகுவின் வார்த்தைக்கும் வித்தியாசம் உள்ளது. தேவன் தன்னை களிமண் போல உருவாக்கினார் என்று யோபு சொல்லுகிறார். எலிகுவோ நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை களிமண் போல உருவாக்காமல் தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார். ஆனாலும் அவர் நம்மை மண்ணினால் உருவாக்கினார் என்பதும் மெய்யான சத்தியமே. நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டாலும் மண்ணை போல உருவாக்கப்படவில்லை. தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எலிகு யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார். இதோ, நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது என்று எலிகு யோபுவிடம் அன்போடு சொல்லுகிறார். நம்முடைய கருத்துக்களை நாம் பிறருக்கு சொல்லும்போது அவர்களை பயமுறுத்தக்கூடாது. நியாயமாக விவாதம் பண்ண வேண்டும். யாரையும் பலவந்தம் பண்ணி நம்முடைய கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது. அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் புரியும் விதத்தில் எளிமையாகவும் தெளிவாகவும் சொல்ல வேண்டும்.